ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vocabulary டேபிள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினா, அம்மா மக ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற ஒரு உரையாடல், அதாவது ஒரு கான்வர்சேஷன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஏம்மா நான் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டேன் அப்படிம்போம்ல, அதே மாதிரி அம்மா ஐ ஆம் ஹோம், அம்மா நான் வந்துட்டேன். எங்கே வந்திருக்காங்க? வீட்டுக்கு. வீடுனா ஹோம். அப்போ அம்மா சொல்கிறாங்க, மாம் சொல்கிறாங்க, மை டியர் ஹவ் வாஸ் யுவர் டே அட் ஸ்கூல். மை டியர் என் செல்லம், ஹவ் வாஸ் யுவர் டே அட் ஸ்கூல். அட் ஸ்கூல்னா பள்ளியில். சரியா? இப்போ ஒரு இடத்த கண்டிப்பாக சுட்டி காட்டணும்னா அதில் அட் போடணும். சரியா? பள்ளியில் உன்னுடைய நாள் எப்படி இருந்தது, அதனால தான் அட் ஸ்கூல் போட்டிருக்கு. சரியா? இப்போ ஹவ் வாஸ் யுவர் டே. வாஸ் எதுக்குன்னா முடிஞ்சிடுச்சு, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு, அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அதனால் பாஸ்ட் டென்ஸில் கேட்குறனால வாஸ். ஹவ்னா எப்படி. அப்போ என்ன கேட்காங்க அம்மா? மை டியர் என் செல்லம், ஹவ் வாஸ் யுவர் டே அட் ஸ்கூல். பள்ளியில் உன்னுடைய நாள் எப்படி இருந்தது, அதான் வாஸ். எப்படின்னா ஹவ். அப்போ பொண்ணு என்ன சொல்கிறாங்க? இட் வாஸ் குட் அம்மா. அது நல்லா இருந்துச்சு, என்னோடய ஸ்கூல் நல்லா இருந்தது. இட் வாஸ் குட்னா நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அம்மா. வி ஹேட் அ நியூ டீச்சர் ஃபார் சயின்ஸ். வீனா எங்களுக்கு, வி ஹேட் அ நியூ டீச்சர். நியூ டீச்சர்னால் புது ஆசிரியர். என்ன ஆசிரியர்? அறிவியல் ஆசிரியர். சயின்ஸ். சயின்ஸ்னால் அறிவியல். அறிவியல் ஆசிரியர் வந்தார். இப்போ இதில் பாருங்கள், ஹேடு போட்டிருக்கு. இப்போ இதே இது ஹேவ் அப்படின்னு வந்தால், ஐ ஹாவ் அ பென், என்னிடம் ஒரு பேனா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, வி ஹாவ் இருக்குது. அதே மாதிரி இதில் பாருங்கள், வி ஹேட எங்களுக்கு வந்தார், அதனால் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறனால ஹேடு போட்டிருக்கு. வி ஹேட் அ நியூ டீச்சர் ஃபார் சயின்ஸ். எங்களுக்கு அறிவியலுக்கு புதிய ஆசிரியர் வந்தார். அடுத்து அம்மா கேட்காங்க, தேட்ஸ் நைஸ். தேட்ஸ் நைஸ்னா அது நல்லது. தேட்னா அது, நைஸ்னா நல்லது. தேட்ஸ் நைஸ். டிட் யூ ஹேவ் யுவர் லஞ்ச். டிட்னா பாஸ்ட் டென்ஸ். சரியா? டிட் யூ நீ. ஹேவ் யுவர் லஞ்ச், இதில் ஹேவுக்கு பதிலாக நம்ம ஈட்டுன்னு சொல்லலாம். சரியா? ஆனால் ஏட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்காக ஏட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம ஏற்கனவே கொஸ்டினுக்கு டிட் யூஸ் பண்ணிட்டோம். அப்போ டிட் யூ ஈட் சொல்லலாம், இல்லாட்டா ஹேவ் சொல்லலாம். தேட்ஸ் நைஸ். டிட் யூ ஹேவ் யுவர் லஞ்ச். நீ உன்னோட லஞ்சு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்காங்க. பொண்ணு என்ன சொல்கிறாங்க? எஸ் ஐ டிட். எஸ் ஆமாம் சாப்பிட்டேன். டிட்னு கொஸ்டின் கேட்டிருக்கனால இங்கே டிட், இது தப்பு இல்லை. இல்லாட்டா நீங்கள் இப்படி கூட சொல்லலாம், ஐ ஏட் அப்படி கூட சொல்லலாம். எஸ் ஐ டிட், ஆமாம் சாப்பிட்டேன். த ரைஸ் அண்ட் சாம்பார் யூ பேக்ட் வேர் டெலிஷியஸ். த ரைஸ்னால் உங்களுக்கு தெரியும், சோறு. அடுத்தது சாம்பார். சாம்பார் நம்மளுக்கு தெரியும், அது ஒரு கறி. சரியா? டால் போட்டு செய்கிற கறி சாம்பார். யூ பேக்ட் வேர் டெலிஷியஸ். பேக்ட் இது பாஸ்ட் டென்ஸில் தான் இந்த பொண்ணோட பதில் இருக்குது, அதனால் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அதே மாதிரி வேரும் பாஸ்ட் டென்ஸாக நம்ம யூஸ் பண்ணணும். எஸ் ஐ டிட் த ரைஸ் அண்ட் சாம்பார் யூ பேக்ட் வேர் டெலிஷியஸ். டெலிஷியஸ்னால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது. அதுக்கு அம்மா என்ன பதில் சொல்கிறாங்க? மாம் ஐ ஆம் கிளாட் யூ லைக் இட். ஐ ஆம் கிளாட். கிளாடுனா எனக்கு மகிழ்ச்சி. ஐ ஆம் கிளாட் யூ லைக் இட், உனக்கு பிடிச்சதில். யூ லைக் இட். அப்புறம் என்ன சொல்கிறாங்க? கோ வாஷ் அப் அண்ட் தென் we can have some tea. கோ போய், வாஷ் பண்ணு. சரியா? கை காலெல்லாம் கழுவு. அண்ட் தென் அதுக்கப்புறம் we can have some tea. we can have நம்ம டீ குடிக்கலாம் அப்படிங்காங்க. we can haveக்கு பதிலாக ட்ரிங்க் கூட சொல்லலாம். we can have some tea. we can drink some tea. அதுக்கு பொண்ணு என்ன சொல்கிறாங்க? ஓகே அம்மா, சரி அம்மா. கேன் ஐ ப்ளே ஃபார் அ லிட்டில் வைல் ஆஃப்டர் தேட். கேன் ஐ ப்ளேனா நான் விளையாடலாமா? எப்போ, எவ்வளோ நேரம்? அ லிட்டில் வைல்.
லிட்டில் ஒயில்னா கொஞ்ச நேரம், சரியா? ஆஃப்டர் தட்னா பிறகு, அதுக்கப்புறம். இது எல்லாத்துக்கும் தான் ஆஃப்டர் தட். ஆஃப்டர் தட்னா அதுக்கப்புறம். கேன் ஐ ப்ளேனா நான் விளையாடலாமா? எவ்வளோ நேரம்? லிட்டில் ஒயில். லிட்டில் ஒயில்னா கொஞ்ச நேரம். ஏன்னா அவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க, 2 பேரும் டீ குடிக்க போகிறாங்க. அதான் அந்த பொண்ணு கேட்காங்க, ஓகே அம்மா, கேன் ஐ ப்ளே ஃபார் அ லிட்டில் ஒயில் ஆஃப்டர் தட்? டீ குடித்த பிறகு நான் கொஞ்ச நேரம் விளையாடலாமான்னு கேட்காங்க. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, எஸ் பட் ஒன்லி ஃபார் அன் hour. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, சரி விளையாடு, பட் ஒன்லி ஃபார் அன் hour. ஆனால் 1 மணி நேரம் மட்டும்தான் விளையாடணும் அப்படிங்காங்க. ஆஃப்டர் தட் யூ நீட் டு ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். ஆஃப்டர் தட்னா என்னது, இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அதுக்கப்புறவு. அம்மா என்ன சொல்கிறாங்க, எஸ் பட் ஒன்லி ஃபார் அன் hour. 1 மணி நேரம் மட்டும்தான் விளையாடணும். ஆஃப்டர் தட் அதுக்கு பிறகு யூ நீட் டு ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். சரி விளையாடு, ஆனால் எவ்வளோ நேரம்? ஒன்லி 1 hour. பட் ஒன்லி ஃபார் அன் hour. ஆஃப்டர் தட் அதுக்கு பிறகு யூ நீட் டு ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். அதுக்கு பிறகு நீ உன்னோட வீட்டு படத்தை முடிக்கணும். யூ நீட் டுக்கு பதிலாக நம்ம யூ ஹாவ் டு கூட சொல்லலாம். யூ ஹாவ் டு ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் ஆர் யூ நீட் டு ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க். அதுக்கு டாட்டர் என்ன சொல்கிறாங்க, பொண்ணு, அஃப்கோர்ஸ் அம்மா, தேங்க்யூ. கண்டிப்பாக, அதான் அஃப்கோர்ஸ். அஃப்கோர்ஸ் அம்மா, தேங்க்யூ. கண்டிப்பாக அம்மா, நன்றி அப்படிங்காங்க. அதுக்கு அம்மா என்ன ரிப்ளை பண்ணுறாங்க, நவ் கோ ஆன் டியர். இப்போ போய் விளையாடு அப்படிங்காங்க, சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.